ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்வலப் பில்லோ கேஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டெய்லரிங்கில் பேசிக் கொஞ்சம் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்வலப் பில்லோவோட ஃப்ரண்ட் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்துருக்கிற பில்லோவோட லென்த் வந்து 20 inches, பிரெத் 16 inch. ஸோ லென்த் வந்து நம்ம எடுத்துருக்கிற பில்லோவை விட 1 inch அதிகமாக இருக்கணும் சீம் அலவன்ஸ்க்கு. ஸோ 20 inches என் பில்லோ. ஸோ நான் இப்போ 21 inches மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி வித் வந்து 16 inches எடுத்திருக்கேன். 16 inch எடுத்திருக்கேன். ஸோ 17 inches நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த 17 inch பிரெத்தும் 21 inches ஹைட்டும் லென்த்தும் இருக்கிற பீஸை கட் பண்ணிக்கலாம். இப்போ லென்த் 21 inches கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வித் 17 inches கட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பேக் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பேக் பீஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து 2 பீஸாக நம்ம கட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு பீஸ் இன்னொரு பீஸ் வந்து ஓவர்லேப் பண்ணுற மாதிரி. ஸோ உள்ளே இருக்கிற பில்லோ வந்து நமக்கு வெளியில் தெரியாது. ஸோ ஒரு பீஸ் வந்து குட்டியாகவும் இன்னொரு பீஸ் வந்து லென்த்தாகவும் எடுக்க போகிறோம். ஸோ பேக் பீஸோட பிரெத் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ நம்ம ஃப்ரண்ட் பீஸ்க்கு 17 inches பிரெத் எடுத்த மாதிரி பேக் பீஸோட பிரெத்தும் 17 inches தான் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ லென்த்து தான் நம்ம வந்து 2 பீஸாக எடுக்க போகிறோம். ஸோ ஒரு பீஸ் வந்து 20 inches நம்ம பில்லோ சைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம 15 inches ஒரு பீஸும், ஸோ 15 inches ஒரு பீஸ் எடுக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக 1 inch எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம். ஸோ 16 inch ஒரு பீஸ் எடுக்கணும். 16 inch லென்த்தும் 17 inches பிரெத்தும் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம 16 inch மார்க் பண்ணதில் ஃபர்ஸ்ட் பீஸ் கட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ண 16 inches ஃபேப்ரிக்கில் அவுட்கம் வந்து 15 inches இருக்கும். ஆனால் நம்ம பில்லோ வந்து 20 inch. ஸோ மீதி 5 inches நமக்கு ஃபேப்ரிக் மினிமம் வேணும். அண்ட் இது ஓவர்லேப் பண்ணுறனால நம்ம வந்து இதை 10 inches எடுக்க போகிறோம். ஸோ 5 + 5 ஓவர்லேப் பண்ணுறதுக்காக 5.
ஸோ செகண்ட் பீஸ் பிரெத் வந்து 17 inches சேம். அதுக்கப்புறம் 10 inches லென்த் இருக்கிற மாதிரி நம்ம செகண்ட் பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு பேக் பீஸ் 2 பீஸாக இருக்கும். ஒன்று வந்து 16 inches லென்த்து, இன்னொன்று வந்து 10 inches லென்த்து. ஸோ அவுட்கமில் எப்படி இருக்கும்னா இந்த இந்த பீஸும் ஓவர்லேப் ஆகிற மாதிரி, ஸோ ஸ்பேஸ் இல்லாமல் இப்படி கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ கவர் ஆனால் தான் உள்ளே இருக்கிற பில்லோ நமக்கு தெரியாது. ஸோ இப்போ நம்ம இந்த 2 எட்ஜஸையும் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து குட் சைட், இது பேட் சைட். ஸோ குட் சைட் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் 2 சைடோட பிரெத்தையும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் ஆஃப் பில்லோ கேஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து குட் சைட் மேலே இருக்கிற மாதிரி, நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சுருங்க. அதுக்கடுத்து பேக் பீஸோட சின்ன பீஸ், ஸோ நம்ம 10 inch பீஸ் ஒன்று எடுத்திருந்தோம்ல, அதோட நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி ஃபேஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணணும். ஸோ நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சின்ன பீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸோ ஒரு 16 inches பீஸ் எடுத்திருந்தோம்ல, ஸோ அதை வந்து அதுக்கு மேலே, ஸோ இதுவும் நல்ல சைட் ஆஃப் ஃபேப்ரிக் வந்து உள்ளே ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ ஓவர்லேப் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பில்லோவோட 4 சைட்ஸும் நம்ம 4 கார்னர்ஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து எல்லா 4 சைட்ஸும் நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல் 4 சைட்ஸும் நம்ம பின் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எல்லா கார்னர்ஸும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம்.
சைட்ஸும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ எல்லா பின்ஸையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பில்லோவை நல்ல பக்கம் திருப்பி விடணும். இது ஃப்ரண்ட் சைடு ஆஃப் பில்லோ கேஸ். இப்போ இது பேக் சைட். ஸோ இப்போ ஓவர்லேப் ஆகிருக்கு. உள்ளே நம்ம பில்லோவை இன்சர்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா பில்லோ கேஸ் ரெடி.